என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவருக்கும் சதா காலங்களிலும் மகிமையும் புகழும் மாட்சிமையும் மகத்துவமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த 2020 ஆண்டிலே ஜூலை மாதத்தினுடைய இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே மனமகிழ்ச்சி நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் காண்பதிலும் இந்த ஆராதனைக்குள்ளே உங்களை நான் வரவழைப்பதிலும் நான் பெருமிதம் கொள்கிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி மன நிறைவோடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்திலே தேவனுடைய வசனத்தை நாம் கேட்பதற்கு முன்பாக உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீங்கள் ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்க. நிச்சயமாக நாம் வாஞ்சியோடு கூட இருப்போமானால், தாகத்தோடு கூட இருப்போமானால் தேவன் நம்மோடு கூட பேச அவர் வல்லவராய் இருக்கிறார். எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து ஒரு 40 நிமிடங்களுக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்க போகிறோம். குடும்பமாக குழுவாக உட்கார்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக தெய்வ சமூகத்திலிருந்து ஆயத்தப்படுத்தினதான இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தேவனுடைய வார்த்தையானது ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் புதுப்பிக்கும். ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தினுள்ளே இந்த நாளிலே நாம் செய்திக்கு ஆதாரமாக 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். The book of 2 Chronicle chapter 15 verse 5. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டிலே 559வது பக்கத்தில் இருக்கிறது. 5வது வசனம். அக்காலத்திலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிற்று. In those days no one could come and go in safety. Why? Because there was trouble and disorder in every nation. இந்த வேத வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு பேப்பர் வைத்துக் கொள்ளுங்க, நோட்புக் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு பேனா வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் எழுதி அதை வைத்து நீங்கள் தியானம் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லும்படிக்காக கேட்டுக்கொள்ளுங்க. அதற்கு முன்பாக ஒரு பாடல் ஒன்றை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய விசுவாச ஆராதனை கீதங்களிலே 34வது பாடல், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரை நமஸ்காரம். இந்த பாடல எல்லாரும் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதற்கு பிறகு நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகணும். வாருங்கள், எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடும். सर्वलोकाधिप नमस्कारम, सर्वसृष्टिकरे नमस्कारम, सर्वलोकाधिप नमस्कारम, सर्वसृष्टिकरे नमस्कारम. தரைக்கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த, தரைக்கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தயபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதார நமஸ்காரம்,
ஜபத்தின் ரட்சகனே நமஸ்காரம், திரு அவதார நமஸ்காரம், ஜபத்தின் ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க, தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருமையாய் ஆடியார் அகத்தினில் வசிக்கும், அருமையாய் ஆடியார் அகத்தினில் வசிக்கும், அரிய சித்தே சதா நமஸ்காரம், அரிய சித்தே சதா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்ததி கர்த்தா கருண சமுத்ரா, கர்த்ததி கர்த்தா கருண சமுத்ரா, நித்ய த்ரியேகா நமஸ்காரம், நித்ய த்ரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே நம்முடைய தியானத்திற்காக 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் தெரிந்து கொண்டு அதையே மையமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். மிகுந்த ஆசீர்வாதத்தை இந்த பகுதி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. மீண்டுமாக நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். தங்கள் நெருக்கத்தில், அதாவது அக்காலத்திலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளே மகா அமளி உண்டாயிற்று. இன்றைக்கும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேசங்களிலே ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போவதற்கு ஜனங்கள் பயப்படுகிறார்கள். கொரோனா என்கிறதான தொற்று நோய் சர்வ தேசங்களிலும் பரவி பல லட்சங்கள் மாண்டு கொண்டிருக்கிற இந்த காலத்திலே ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு போவதற்கு தடை, ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போவதற்கு தடை, ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பிரயாணம் பண்ணுவதற்கு தடை, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போவதற்கு தடை. ஜனங்களும் பயப்படுகிறார்கள். உள்ளே வருகிறவர்களுக்கும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்காக நாட்டிலே பிழைப்பதற்கு போனவர்கள் தன்னுடைய தாயகத்துக்கு திரும்புவதற்கும் பயப்படுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாய் பணியாற்றின ஆசா அவருடைய காலத்திலே நடந்தது. இன்றைக்கு தேசத்துல எங்கு பார்த்தாலும் அமைதியும் சமாதானமும் தொலைந்து விட்டதான ஒரு சூழ்நிலை. ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் அமளியும்
கொந்தளிப்பும் இன்றைக்கு காணப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. ஐக்கிய நாட்டு சபையாக இருந்தாலும் சரி, நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கிறதான லோக்சபாவா இருக்கட்டும், ராஜ்யசபாவா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், அல்லது சட்டசபைகளா இருக்கட்டும், நகராட்சியா இருக்கட்டும், எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு கொந்தளிப்பும் வெளிநடப்பும் இன்றைக்கு பிரச்சனைகளும் உள்ள ஒரு சூழ்நிலையை நீங்களும் நானும் சந்திக்கிறோம். சமாதானம் இல்லை. மகா அமளியிலே ஜனங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலாக பார்க்கும்போது எல்லா மதங்களிலும், அது எந்த மதமாக இருந்தாலும், கிறிஸ்துவ மார்க்கமா இருந்தாலும், அதிலும் கொந்தளிப்பும் அதனையும் பிரச்சனையுமாக தான் இருக்குது. ஸ்தாபனத்தினுடைய தலைமை பதவிக்கு போகும்போது பல சபைகளிலே பிரச்சனைகள் சமாதானத்தை இழந்து கொந்தளிப்போடு கூட காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருந்து சர்வ தேசமும் ஒரு பெரிய குழப்பத்தை, ஒரு பெரிய சமாதான இன்மையை, ஒரு பெரிய அமளியை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே சூழ்நிலையில் தான் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பகுதியை ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருந்ததான ஆசானுடைய காலத்திலே உள்ளே இருந்து வெளியே போகிறவர்களுக்கும் ஆனாலும் சரி, வெளியே இருந்து உள்ளே வருகிறவர்களாக இருந்தாலும் சரி, சமாதானம் இல்லை. நோ பீஸ் இன் தேர் லைஃப். அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. டிசார்டர் இன் எவ்ரி நேஷன். எல்லா தேசங்களிலும் எல்லா காரியங்களும் அமளியிலே காணப்படுகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இவர்கள் தங்களுடைய சமாதானத்தை இழந்தவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த காலத்திலே தான், இந்த ராஜாவினுடைய காலத்திலே சமாதானத்தை இழந்தவர்களாக மக்கள் வாழும்போது அவர்களுக்குள்ளே அநேக காரியங்களை இழந்தவர்களாகவும் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த இடத்துல நாம் இவருடைய குழப்பத்தையும் அமளியும் இருக்கிறதான சூழ்நிலையை நாம் சிந்திப்பதற்கு முன்பாக, இந்த ராஜா ஆசா காலத்திலே இப்படி நடக்கும், இப்படி நடப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்ம பார்ப்பதற்கு முன்பாக இவருடைய நல்ல பண்புகளை, நல்ல குணாதிசயங்களை பார்க்க போகிறோம். 14ஆம் அதிகாரத்தில் அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமோ 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கு ஒரு 5-6 காரியங்களை பார்க்கிறோம். ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறான். 14ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். முதல் காரியத்தை பார்க்கிறோம். இவனுடைய நற்பண்புகளிலே ஒரு நல்ல பண்புகளை சிலதை நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன், ஆனால் அவள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காலத்திலே ஜனங்களுக்குள்ளே சமாதானத்தை இழந்து அமளியிலே இறங்கி போனதற்கு என்ன காரணம் என்பதை தான் நான் மையமாக வைத்து பேசியிருக்கிறேன். எனவே முதல் குறிப்பு, நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லி 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. அது மாத்திரமல்ல, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் உடைத்து போடுகிறான். முதல் குறிப்பு, தேவனுக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமானதை செய்கிறான். இரண்டாவது குறிப்பு, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் உடைத்து போடுகிறான். மூன்றாவது குறிப்பு, பிதாக்களின் தேவனை அவன் தேடுகிறான். முற்பிதாக்கள் வணங்கின உயிருள்ள தேவனாகிய கர்த்தரை அவன் தேடுகிறான். நான்காவது, தேசத்திலே அலங்கம், வாசல்கள், கோபுரங்கள் உண்டு பண்ணுகிறான். தேசத்தை பாதுகாக்கும்படிக்கு மிக முக்கியமானவைகளை அந்த தேசத்திற்காக ஏற்படுத்துகிறான். யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக ஆண்டவரை முன்பாக வைப்பான். யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு ஆண்டவரை முன்பாக வைத்து அவன் போகிறதை பார்க்கலாம். ஆறாவதாக, எதிரிகள் உள்ளே வராதபடிக்கு அலங்கத்தை கட்டி பலப்படுத்துகிறான். முற்றிலுமாக தனக்கு பாதுகாப்பு, வெளியே இருக்கிறதான சத்துரு உள்ளே வராதபடிக்கு, சத்துருக்கள் உள்ளே வராதபடிக்கு பாதுகாக்கிறான். மாத்திரமல்ல,
இவர்களை இவன் ஆசா ஆளுகை செய்கிறதான இந்த ஜனங்களை குறித்ததான பயத்தை கர்த்தர் புறஜாதிகளுக்குள்ளே ஏற்படுத்துகிறார். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை உடையதான ஆசா இவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காலத்திலே தான் உள்ளே இருக்கிற மக்களுக்கும் சமாதானம் இல்லை, வெளியிலிருந்து வருகிற மக்களுக்கும் சமாதானம் இல்லை. மக்கள் மிகவும் கொந்தளிப்போடு கூட அமளியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நற்பண்புகளுடன் ஆளுகை செய்யும் ராஜா ஆசா நாட்டில் உள்ள மக்களுக்கு தான் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த முதல் அதிகாரத்தின் 14ஆம் அதிகாரத்திற்கும் 15ஆம் அதிகாரத்திற்கும் இடையிலே என்ன நடந்தது? இவன் நல்லவனாக தேவ சமூகத்திலே தானே இருந்தான், தேவனுடைய ஆலோசனையின்படி தானே வாழ்ந்தான். ஆனால் அப்படியானால் இவனுடைய இந்த 15ஆம் அதிகாரத்திலே இவன் ஆளுகை செய்கிறதான காலத்திலே இந்த 5ஆம் வசனத்திலே வெளியே போகிற மக்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. ஜனங்கள் எல்லாரும் மகாமலிலே இறங்கியதற்கு என்ன காரணம்? அப்படியானால் என்ன நடந்தது என்பதை குறித்து தான் நீங்களும் நானும் சிந்திக்க போகிறோம். எனவே இந்த வேளையிலே உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக என்ன பேசுங்க? ஒரு காலத்தில் நீங்களும் நானும் நன்றாக தான் இருந்தோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்றாக இருந்தோம், தேவனோடு கூட இருந்தோம். காலப்போக்கிலே நீங்களும் நானும் நம்முடைய ஜெப வாழ்க்கை குறைந்து போய்விட்டது, வேத வாசிப்பு குறைந்து போய்விட்டது, தேவனோடு கூட நெருக்கமாக பரிசுத்தமாக வாழ்ந்த காரியங்கள் குறைந்து விட்டது. திருச்சபைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறதான எபேசு திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியிலே இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய், உன் பெயரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி. 14ஆம் அதிகாரத்திலே தேவனோடு கூட இருந்தவன் 15ஆம் அதிகாரத்திலே வரும்போது அவனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு பிளவு வந்து விட்டது. கர்த்தரை தேடுகிற காரியத்திலே, கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற காரியத்திலே அவன் சற்று பின்வாங்கி போனபடினாலே குடும்பத்திலே, நாட்டிலே, சமுதாயத்திலே குழப்பம் வந்துருச்சு, அமளி வந்துருச்சு, சமாதானம் போயிடுச்சு, ஜனங்களுக்குள்ளே கொந்தளிப்பு வந்து விட்டது. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையை நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திலே, சமுதாயத்திலே, கூட்டு வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு காலத்திலே நன்றாக இருந்த குடும்பம் இன்றைக்கு குடும்பத்திலே குழப்பமும் தோல்வியும் பிரச்சனைகளும், எது எடுத்தாலும் நமக்கு நஷ்டமும் வருவதற்கு என்ன காரணம்? ஜெபம் இல்லாத போய்விட்டது, வேத வாசிப்பு இல்லாத போய்விட்டது, ஆண்டவரை நேசிக்கிற காரியத்தில் குறைவு வைத்து விட்டோம். அது எல்லாவற்றையும் இந்த செய்திக்கு பிறகு நீங்களும் நானும் சரி செய்து கொள்வோம். எனவே சற்று ஆழமாக சிந்திப்பதற்கு முன்பாக ஒரு தனி பாடல் ஒன்றை கேட்க இருக்கிறோம். என்னுடைய மகள் லீமா அவர்கள் இப்பொழுது முன்பாக வருவார்கள். ஒரு பாடல் ஒன்றை கேட்போம். அதற்கு பிறகு நாம் நேராக இந்த பகுதியை நாம் சிந்திக்க போகிறோம். ஆயத்தமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தனிமையில்லை
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல அருமையான ஒரு பாடல் ஒன்றை கேட்டோம். தேவன் தாமே பிள்ளை ஆசீர்வதிக்கட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய தியானத்திற்கு நாம் கடந்து செல்லாம். ஒரு இடத்துல அமைதியாக நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒரு சின்ன அறிவிப்பு. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரத்திலும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள். அநேகர் கேட்ட பிறகு அதனுடைய ஃபீட்பேக் நீங்கள் அனுப்பி கொடுக்குறீங்க. உற்சாகமாக இருக்கிறது. குடும்பமாக நீங்கள் இதை உட்கார்ந்து கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு செய்தியும் நேராக உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. இந்தியாவிலும் தமிழகத்திலும் பல இடங்களிலும் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தொலைபேசியின் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நாங்களும் குடும்பமாக சபையாராக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். பிரியமானவர்களே, இந்த 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு சில இந்த பகுதியை நீங்கள் படித்திருக்கலாம், சிந்தித்தும் இருக்கலாம். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பகுதியை நேற்று மாலை தினத்திலே நானும் என்னுடைய மூத்த சகோதரன் அண்ணன் அவர்களும் அந்தமான் நிக்கோபார் தீவிலே அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இருவருமாக இந்த பகுதியை குறித்து டிஸ்கஸ் பண்ணும்போது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இந்த காலங்களிலே திருச்சபைக்கு மிக முக்கியமான செய்தி என்று சொல்லி அவர் இடத்துல சொல்லும்போது நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். எனவே இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகிய ஆசாவுக்கு சொல்லப்படுகிறதான காரியம் 2ஆம் வசனத்தில் பாருங்க. 2:4 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தில் பாருங்க. வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். பாருங்க, ஆண்டவர் ஒரு கண்டிஷனா சொல்லியிருக்கார். பாருங்க, கர்த்தரை நீங்களும் நானும் தேட வேண்டும் என்று சொல்லி. அப்படியானால் இந்த முதல் 14ஆம் அதிகாரத்திற்கும் 15ஆம் அதிகாரத்திற்கும் இடையில ஏதோ ஒரு பிளவு நடந்திருக்கிறது என்பதை தான் இப்பொழுது நான் விளக்கப் போகிறேன். ஒரு அதிகாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை. அங்கு தேவனோடு நெருக்கமாக இருந்தவன், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன், அவன் சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தாவே 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஆண்டவரை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த ராஜாவை குறித்து இப்பொழுது தீர்க்க தரிசனம் வருகிறது. நீங்க ஆண்டவரை விட்டுட்டீங்கன்னா கேளுங்க, நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பாரு. நீங்க அவரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவாரு. அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டு விடுவார். கண்டிஷனோடு சொல்றாரு பாருங்க. இந்த காலை நேரத்தில் பிரியமானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா? ஒரு காலத்துல இருந்தோம். காலங்கள் போக போக ஜப வாழ்க்கை குறைகிறது, தியான வாழ்க்கை குறைகிறது. 9 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் 8:45 போவோம். இப்போ 9:45 போகிறோம். குடும்பமாக போனோம், இப்பொழுது தனித்தனியா போகிறோம். அதிகமாக காணிக்கை கொடுத்தோம், இப்பொழுது காணிக்கை குறைகிறது. ஆண்டவர் மேல் உள்ள வைராக்கியம் குறைகிறது. ஆண்டவர் மேல் வைத்த அன்பு குறைந்து போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு காலத்திலே நன்றாக இருந்தீர்கள், அதை வைத்து நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார்,
முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் வருகிறதான வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமும் விசுவாசமும் தேவனை நேசிக்கிற அந்த நேசமும் குறையாமல் அதிகமாக இருக்க வேண்டும். குறைந்து விடக்கூடாது. குறைந்து விட்டால் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் வெளியிலிருந்து வருகிறவர்களுக்கும் சமாதானம் இருக்காது. அவலியும் கொந்தளிப்பும் தான் இருக்கும். இன்றைக்கு முழு தேசத்திலும் அமளியும் கொந்தளிப்பும் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை தான் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். 3 குறிப்பை சொல்ல போகிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறபடினாலே மிக சுருக்கமாக ஆழமாக தெளிவாக சொல்லுகிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். வேதத்தை நீங்கள் அந்நிய பொருளாக எண்ணக்கூடாது. வாசிக்க வேண்டும் என்பதற்காக வாசிக்க கூடாது. தேனிலும் தேனிலும் மதுரமானது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்க வாசிக்கணும், தேடி தேடி வாசிக்கணும், நேரத்தை ஒதுக்கணும். வேதத்தை வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் நீங்கள். எனவே அதை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். எனவே இதெல்லாம் குறைந்தபடினாலே தேசத்திலே பிரச்சனை வருகிறது. எனவே இந்த சமாதான இன்மைக்கும் தேசத்திலே மகா அமளிக்கும் என்ன காரணம் என்பதை குறித்து 3வது வசனத்திலே வாசிக்க போகிறோம். இவ்வளவு பிரச்சனைக்கும் என்ன காரணம் என்பதை 3வது வசனத்திலே 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இஸ்ரவேலிலே மெய்யான தேவன் இல்லை. There was no true God for a long time. உபதேசம் பண்ண ஆசாரியன் இல்லை. There was no priest to teach them. 3வது வேதம் இல்லை. There was no law for them to follow. யோசித்து பாருங்க, 3 காரியம். தேவனும் இல்லை, உபதேசம் பண்ண ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இப்படி இருக்கிறதுனாலதான் சிட்டியில அந்த நாட்டில குழப்பத்துக்கும் அமளிக்கும் சமாதான இன்மைக்கும் காரணம் இருக்கிறது. இங்க 3ஆம் வசனத்தில் அநேக நாட்களாக long time there was no true God and there was no living God. அப்படியானால் தேவன் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தேவனை விட்டு விட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்திலே ஆண்டவரை இறுக்கமாக பிடித்து கொண்ட தேவ ஜனங்கள் அந்த உண்மையை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதித்த உடனே ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டாங்க, ஆண்டவரை விட்டுட்டாங்க. ஆண்டவர் உண்மையா இருக்கிறதுனால உனக்கு வேலை கொடுத்தார், குழந்தையை கொடுத்தார், கணவனை கொடுத்தார், பொக்கிஷங்களை கொடுத்தார். இப்போது ஆண்டவருக்கு நேரம் இல்லாத போயிருச்சு. There was no true God for long time in city of Israel or country of Israel. இஸ்ரவேல் தேசத்திலே ரொம்ப காலமா தேவன் இல்லை, உண்மையான தேவன் இல்லை, அநேக நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவன் எங்கே போய்விட்டார்? மெய்யான தேவன் தேசத்தை விட்டு விலகி போனார். காரணம் என்ன? இங்க 2ஆம் வசனத்திலே பாருங்க, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்க கூட இருப்பாருங்க. அப்படியானால் இங்க ராஜாவாகிய ஆசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரோடு இல்லை. எனவே மெய்யான தேவன் அவரை விட்டு விலகி போய்விட்டார். ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போனார், உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான எல்லா காரியங்களும் குடும்பத்தில் இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். அப்பனா இயேசு இருந்தா இதெல்லாம் இருக்கும், இயேசு இல்லைன்னா இது ஒண்ணும் இருக்காது, அமளி தான் இருக்கும், குழப்பம் இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, குடும்ப தலைவரே, குடும்ப தலைவியே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க குடும்பத்தில் இன்றைக்கு இயேசு இருந்தால் சமாதானம் இருக்கும், இயேசு இருந்தால் நிம்மதி இருக்கும். இன்றைக்கு இயேசு இல்லாவிட்டால், இயேசு விலகி போயிட்டார்னா அங்க இதெல்லாம் இருக்காது. வேதம் தெளிவா சொல்கிறது, சண்டையும்
தோல்விக்கும், நஷ்டத்துக்கும், குழப்பத்துக்கும், வளர்ச்சியின்மைக்கும் காரணம் என்ன? நீங்க ஆண்டவரை விட்டுட்டீங்க, அவர் உங்களை விட்டுட்டாரு. அதனாலதான் இஸ்ரவேல் தேசத்திலே ஆசா ராஜாவாகி ஆசா ஆளுகை செய்யும் போது சமாதானம் இல்லை. போறவங்களுக்கும் வர்றவங்களுக்கும் சமாதானம் இல்லை. தலைவன் ஆண்டவரை விட்டு விட்டால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும். சிந்திப்போம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை என்பது சும்மா கிடையாது. ஆண்டவர் தெளிவா சொல்றார், கண்டிஷன் பேர்ல தான் ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. எனவே ரொம்ப நாட்களாக தேசத்திலே ஆண்டவர் இல்லையா? ஆயு பட்டணம் யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள், வெட்கப்பட்டு போனாங்க. காரணம், அவங்கள நம்பிட்டாங்க. நாங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகி போச்சு, எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டுட்டோம், எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்துட்டோம், 30 வருஷமா கிறிஸ்தவனா இருக்கிறோம், 50 வருஷமா இருக்கிறோம். நீ என்னைக்கு உன்னை நம்புறையோ அன்னைக்கு நீ தோல்வியை தான் சந்திக்கணும். வாழ்க்கையில செழிப்பு இருக்காது, வளர்ச்சி இருக்காது, ஜெயம் இருக்காது. ஆயுப்பட்டணத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. தங்களை நம்பிட்டாங்க, ஆண்டவரை விட்டுட்டாங்க. எனவே வெட்கப்பட்டு முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான் யோசுவா. ஆண்டவரை விட்டுறாதீங்க. சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் உங்க உள்ளத்துல இருந்தால், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தர் உங்க உள்ளத்துல இருந்தால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் உங்க உள்ளத்துல இருக்கிறாரா? சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகி போயிட்டாரு. ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் பலவானா இருந்தா. ஆண்டவர் அவனை விட்டு விலகின உடனே சாதாரண ஒரு மனுஷனாக மாறிட்டான். முடிவு என்ன தெரியுமா? தலை சிரைக்கப்பட்டது, கண் பிடுங்கப்பட்டது, கைகளிலே விலங்கு போடப்பட்டது. ஒரு மிருகத்தை போல வேடிக்கை பொருளாக மாறிவிட்டான். இறுதியிலே மரணத்தை, தற்கொலையிலே போய் முடிஞ்சு விட்டது. இயேசுவின் வாழ்க்கை விட்டு போய்விட்டால் பிசாசு உனக்கு இருக்கிறதான அந்த ரட்சிப்பின் பலனை எடுத்து விடுவான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்து கொடுவான். நீதியின் சால்வை எடுத்துருவான். நிலைமை பரிதாபமாக போய்விடும். யோசித்து பாருங்க. கொஞ்சம் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து விலகி போன எத்தனையோ பேரை பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிப்பாருங்க. 14ஆம் வசனத்திலே ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். அவர் விலகினார் என்பது சவுலுக்கும் தெரியாது, ஆவியானவர் விலகினார் என்பது சிம்சோனுக்கும் தெரியாது. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் விலகி போனதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால்தான் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குழப்பமும் பிரச்சனையும் போராட்டமும் நிந்தையும் அவமானமும் தோல்வியும் சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு உன்னை நீ மாற்றிக்கொள். இன்றைக்கு நீ உன்னை மாற்றிக்கொள்வாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எனவே ரொம்ப நாட்களாக தேவன் இல்லாதபடினால் தான் அவங்களுக்கு சந்தோஷமும் இல்லை. இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பதை இன்றைக்கு சோதிக்கு பார்க்கக்கூடியதான ஒரு நேரத்தை கொடுக்கிறேன். இரண்டாவது காரியத்திலே பார்க்கும்போது, ரொம்ப நாட்களாக, நீண்ட நாட்களாக மெய்யான தேவன் இல்லை. அது மாத்திரமல்ல, உபதேசம் பண்ணுவதற்கு உபதேசிக்கிற ஆசாரியனும் அவர்கள் மத்தியில் இல்லை. There was no priest to teach those people. அந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு, போதிப்பதற்கு, டீச் பண்ணதற்கு ஆசாரியன் இல்லை, போதகர் இல்லை, ஊழியக்காரன் இல்லை. அப்படின்னா அவங்க எல்லாம் போயிட்டாங்க என்ற அர்த்தம் கிடையாது. அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. சத்தியத்தை சொல்வதற்கு, பிரீச் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் சீக்கிரமா முடிச்சிருங்க, 2 நிமிஷத்துல முடிச்சிருங்க. எல்லா ஃபங்க்ஷன்லயும் 2 நிமிஷம் முடிச்சிருங்க என்கிறதான கதையை தான் நான் கேட்டுட்டு வரேன். அந்தந்த காலத்திலே அந்தந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய சத்தியத்தை சரியாக சொல்லாததுனால தான் இன்னைக்கு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை விசுவாசிகள் வாழ்வதற்கு தவறி கொண்டிருக்கிறாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். When you will know the truth of God, the truth of God will set you free. நீ சத்தியத்தை அறியும் போது சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும், மனிதன் அல்ல.
பிரியமானவர்களே, இந்த அருமையான நாட்களிலே சிந்தித்து பாருங்க. சத்தியத்தை சொல்வதற்கு, உபதேசிப்பதற்கு அங்கு ஆசாரியன் இல்லையா? இன்னைக்கு கூட நீங்களும் நானும் கூட சொல்வதற்கு ஆராதனை இருக்கிறது. ஆராதனை 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 என்ற பேர்ல பல மணி நேரம் ஆராதிக்கிறீங்க, நல்லது. ஆராதிச்சு முடிச்ச உடனே வெளியே போயிடுவாங்க. ஆனா உள்ளே உட்கார்ந்து சத்தியத்தை அறிவீர்கள். உன் வாழ்க்கையில இன்னும் விடுவிக்கப்படாத காரணம், you don't want to know the truth. உண்மையான சத்தியத்தை அறிய நீ விரும்பவில்லை. நீ அறிஞ்சாதான் உனக்கு விடுதலை. ஓசியா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த காரியத்தை நீங்கள் அந்நிய காரியமாக எண்ணுகிறீர்கள். சத்தியத்தை அந்நிய காரியமாக, வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணுகிறீர்கள். யோவான் 7:49 வாசிக்கிறோம், இந்த வேத வசனத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிற வசனத்தெல்லாம் குறிச்சு வாசித்து பாருங்க. வேதத்தை அறிஞ்சாதான் ஆசீர்வாதம். 7:49 யோவான்ல வாசிக்கிறோம், வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28:9 வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதபடி, வேத வசனத்தை அறிந்து புரிந்து கொள்ளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க. வேதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கிறது. பல மணி நேரம் எடுத்துக்கொள்கிறோம், உங்களுக்காக பல மணி நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள். ஆனால் வேதத்தை பிரசங்கிப்பதற்கு நேரம் கொடுக்கிறது கிடையாது. முடிச்சிருங்க ஐயா, சீக்கிரமா, ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருங்க. எவ்வளவு சுருக்கமா முடிக்க முடியுமோ. என்றைக்கு நீ வேத வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாயோ, வேத வசனம் என்று சொன்னால் வாசித்து பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு கிறிஸ்து என்கிறதான வடிவத்தில் இந்த உலகத்துக்கு வந்தது. அதை குறித்து தெரிந்து கொள்வதற்கு நீ நேரத்தை கொடுக்காமல் இருக்கும்போது எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி குடும்பத்திலே சமாதானம் இருக்கும்? எப்படி குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும்? எப்படி குடும்பத்திலே அமைதி இருக்கும்? எப்படி திருச்சபைகளிலே நிம்மதி இருக்கும்? திருச்சபைக்குள்ளே வரும்போதே கொந்தளிப்பும் சண்டையும் பிரச்சனையும் போராட்டமாக தானே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? There is no priest in the church to teach the people. அவர்களுக்கு சமயம் கொடுக்கப்படவில்லை, இருந்தாலும் சமயம் இல்லை, ஏதோ அந்த 4 வார்த்தை சொல்லி முடித்துக் கொள்கிறார்கள். அன்பானவர்களே, நீங்களும் நானும் அந்த வசனத்தை சொல்ல வேண்டும். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கும்போது, எஸ்ரா எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த உபதேசத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி எங்கள் சொல்லிக் கொடுக்கிறார், உட்கார வைக்கிறான். இதை நீங்கள் சொல்ல வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலே, பெற்றோர்களே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க உட்காரும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது நீங்க பிள்ளைகளுக்கு கருத்தாய் சொல்ல வேண்டும். அப்படி அந்த பிள்ளைகள் தவறி போகும்போது அந்த பிள்ளைகளுடைய ரத்த பழியை கர்த்தர் உங்ககிட்ட தான் கேட்பாரு, பெற்றோர்களாகிய உங்ககிட்ட கேட்பாரு. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். டியூஷன் போனாயா, பள்ளிக்கூடம் போனாயா, ஹோம்வொர்க் செஞ்சாயா என்று கேட்கிற பெற்றோரே, உன் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணையா, வேதத்தை வாசித்தாயா, சண்டே கிளாஸ் போனாயா, பிரசங்கம் பண்ணி கேட்டாயா என்று சொல்லி கேட்கின்றாயா? எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சுட்டு கடைசி ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஜாப் கொடுங்க என்று கேட்கும்போது ஆண்டவர் எப்படி கொடுப்பார்? வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், seek ye first the kingdom of God and his righteousness, all those things shall be added unto you. இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுங்க. அதற்கு பிறகு நன்மையும் கிருபையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடரும். எனவே அதற்கு பிறகு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற வருகிற ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமான பிள்ளை, முதலாவதாக அந்த தேசத்திலே உண்மையான தேவன் இல்லாதபடினாலே சமாதான இன்மையும் கொந்தளிப்பும் வந்தது. இரண்டாவதாக, தேசத்திலே மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஆசாரியன் இல்லை, போதகன்மார்கள் இல்லை. எனவே அந்த தேசத்திலே பிரச்சனை, போகிறவர்களுக்கும் வருகிறவர்களுக்கும் நிம்மதி இல்லைன்னு சொல்லி. மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். மூன்றாவது, வேதம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, வேத வசனம் இல்லையாம். There was no law.
அந்த இடத்துல சட்டம் இல்லை, வேத புத்தகம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் கற்பனைகளையும் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல சொன்னார், இந்த கற்பனைகளை எல்லாம் 10 கட்டளைகளையும் ஜனங்கள் காதுகள் கேட்க வாசி என்று சொன்னார். காதுகள் கேட்க வாசிக்க வேண்டும். அப்படி நீ வாசிக்கும் போதுதான் உனக்கு ஆசீர்வாதம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களில் வாசிக்கிறோம். இந்த கற்பனைகளும் நியாய பிரமாணங்களும் ஞாபக குறியா இருக்க வேண்டும். அவைகளை குறித்து நீ பேசணும். வீட்டு வாசலிலும் சுவற்றிலும் வசனம் இருக்க வேண்டும். அப்படியானால் உன்னை ஆசீர்வதிப்பார். யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவே, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன் கூட நான் இருக்கணும்னா இந்த வசனம் உன்னுடைய வாயில இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும், அதன்படி நடக்கணும். நான் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருந்தேன்னா உனக்கு விரோதமாக யாருமே எழும்ப மாட்டாங்க என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனம் வேதம் உன் இருதயத்தில் இருக்கட்டுங்க. ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், காலையில வெடிச்ச உடனே, கண்ணை திறந்த உடனே முதலாவது அந்த வேத வசனத்தை உன் கண்ணு பார்க்கணும். வாயை திறந்த உடனே அந்த வேத வசனத்தை சொல்லணும். நீ சொல்லும் போது உன் காதுல அது கேட்கணும். 3வது அதை தியானிக்கணும். நான் விழிக்கும் போது உமது சாயலிலே நான் விழிக்கிறேன் என்று சொல்லி இந்த காரியத்தை நீங்கள் செய்து பாருங்க. பிரியமானவர்களே, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை பெற்றோர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து போங்கள் என்று சொல்லி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை பின்பற்ற வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள். அந்த அளவுக்கு நீங்க இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் அந்த குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானம் இருக்கும். எனவே டிஎல் மூடி என்று அழைக்கப்படுகிறதான பக்தன் ஆப்பிரிக்கா அமெரிக்கா தேசத்தையும் ஆப்பிரிக்கா கண்டங்களையும் கையில் ஏந்திய மனிதன் என்று அவருக்கு பெயர். 4ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறார். அந்த வேத புத்தகத்தை 100 முறை வாசித்து விட்டார். அப்பொழுதும் அவர் சொல்கிறார், இது எனக்கு புதிதாக தான் இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, பரிசுத்தத்திற்கு வசனம் தான், மகிழ்ச்சிக்கும் வசனம் தான், ஆறுதலுக்கும் வசனம் தான், ஆலோசனைக்கும் வசனம் தான். வசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவாங்க. வசனம் இல்லாத இடத்துல சாபங்கள் வரும். வசனம் இல்லாத இடத்துல விடுதலை இருக்காது. எனவேதான் பிரியமானவர்களே, அந்த தேசத்திலே இருக்கிறவர்களுக்கும் வெளியிலே இருந்து உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லாம போச்சு. எனவே தேவ சமாதானமோ தேவனுடைய சந்தோஷமும் வாழ்க்கையிலே வரணும்னு சொன்னா 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரத்தாரே, சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இதுதான் இதற்கு காரணம். தேசத்திலே சமாதானமும் கொந்தளிப்பும் இருந்ததுக்கு காரணம், சமாதானம் இல்லை, கொந்தளிப்பு இருந்ததுக்கு காரணம், மெய்யான தேவனை அவங்க விட்டுட்டாங்க. பணத்தையும் பொருளையும் படிப்பையும் அந்தஸ்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு தான் கடவுள், அதுக்கு தான் இம்பார்ட்டன் ஆகி போச்சு. கடவுளை 3வது 4வதா போட்டாங்க. 2வது உபதேசத்தை வெறுத்துட்டாங்க. சீக்கிரமா முடிச்சிருங்க. உபதேசம் பண்ணுவதற்கு நேரத்தை கொடுக்கல. 3வது வேதத்தையே மறந்துட்டாங்க. எதையோ பிடிச்சுக்கிட்டாங்க, வேதத்தை மறந்துட்டாங்க. இந்த 3 காரியங்களையும் முக்கியத்துவப்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்காததான ஆசாவுடைய வாழ்க்கையில தான், அவர் ஆட்சியின் காலத்துல தான் ஜனங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாம போச்சு. மகா அமளி வந்து விட்டது. எனவே 2ஆம் வசனத்தின்படி நீங்க வாழ்வீங்க என்று சொன்னார் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இதுவரைக்கும் பொறுமையோடு கூட இருந்து கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் கண்டடைவார். நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுவிடுவார். எனவே இந்த வசனத்தை மையமாக வைத்து தியானிங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரு பாடல் ஒன்றை பாடி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். ஒப்பற்றையின் செல்வமே,
ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன் என்றுதான பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதமோடி வந்தேன். நான் உம் பாதமோடி வந்தேன். கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதான். கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதான். தொடர்ந்து ஓடுவே நான், தொடர்ந்து ஓடுவே. தொல்லைகள் என்ன செய்யும், தொல்லைகள் என்ன செய்யும். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதமோடி வந்தேன். நான் உம் பாதமோடி வந்தேன். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி கர்த்தரை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். இப்பொழுது என்னுடைய மனைவி கிரேஸ் கிருபன் அவர்கள் ஜெபிப்பார்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, இந்த அருமையான கர்த்தாவே, இந்த ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி கர்த்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தாவே, இம்மட்டுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரையா. ஆம் கர்த்தா, உடைய தேவதாசரின் மூலமாய் ஆண்டவரே, என்னுடைய திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, எங்களுக்குமாய் ஆண்டவரே, ஆமனை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர ஆன்லைன் சர்வீஸ்ல ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இப்பொழுது நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி ராஜா. ஆசாவை குறித்து கர்த்தாவே, இத்தனை ஆண்டவரே மகத்துவமான காரியங்களில என் தேவன் சாட்சியாய் விளங்கின மகன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பின்னான நிலைமைகளை நாங்கள் யோசிக்கும் பொழுது ஆம் கர்த்தாவே நன்றி ராஜா. ஆம் ஆண்டவரே, நாங்கள் உங்களை பிடித்து கொண்டா நீங்க எங்களை விடமாட்டீங்க ராஜா. நாங்க உங்களை விட்டுட்டோம்னா கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரையா, என்னுடைய சூழ்நிலைகள் பரிதபிக்கப்பட்டதாய் காணப்படுமே தகப்பனே. இந்த அருமையான வேளையில கூட கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஆமாண்ட தேவையான மன்னாவை ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆம் கர்த்தாவே நீர் பிரத்யட்சமாய் கொடுத்தபடியால் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளின் நிமித்தமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில இந்த நாட்களில சபைகளில ஒரு சுத்திகரிப்பை நீர் கொடுத்து கொண்டிருக்காய் நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஆண்டவரே நீர் ஏற்படுத்துகிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஞானவான்களுக்கு ஞானத்தையும் ஆண்டவரே ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரையா, அறிவுள்ளவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர அறிவில்லாதவர்களுக்கு கூட கர்த்தாவுடைய கிருபை அறிவை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே நீங்க. என் தேவன் இந்த நாட்களிலே ஆண்டவரே கிருபையாய் ஒவ்வொருவரும் நீங்க வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஆம் கர்த்த ஆராதனை முழுவதும் நீங்க ஆண்டவரை பொறுப்பெடுத்தபடியால் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். பிரசன்னத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களை எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாறாத கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதான மக்களோடும் எதிர்காலத்திலே கேட்க போகிற ஒவ்வொரு மக்களோடும் எந்த ஸ்தானத்திலிருந்து கேட்டார்களோ அந்த இடங்களிலே கர்த்தர் தேவனுடைய கிருபை நிலைத்திருந்து ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.